Hello everyone, TNPSC அந்த simplification questions பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் அடிக்கடி கேட்குறதா. இட்ஸ் அ வெரி சிம்பிள் கொஷின். இதுக்காக நீங்கள் பெருசாக ஒர்க் அவுட் பண்ணி படிக்கணுங்கிறது நாட் நெசசரி. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஜஸ்ட்டு எடுத்து ரைட் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன்றில் டிவிஷன் சிம்பிளில் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒன்றில் டிவிஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அதாவது இப்போ 2/3 இருக்கு இல்லையா, தட் இஸ் ஈக்குவல் டு B/C. இப்போ நான் ரெண்டையும் ஒரே மாதிரி எழுது, 2/3 ஈக்குவல் டு B/C. செகண்ட் ஒன் என்ன, 3 டிவிஷன் 2 இஸ் ஈக்குவல் டு C/B. ஏன்னா அப்போ தான் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அடுத்தது 4/3 இஸ் ஈக்குவல் டு D/C. அப்படிங்கிற பட்சத்தில் 1/2 இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் கொஷின். இப்போது 2ங்கிறது எதுக்கு எடுத்திருக்காங்க, பிக்கு. அப்போ 2ங்கிறது பிக்கு வந்துடுச்சு, 3ங்கிறது சிக்கு, 4ங்கிறது டிக்கு. ஓகே, அப்போது 1ங்கிறது என்னவாக இருக்கும், டைரெக்டாக சொல்லிடலாம் ஏ. ஓகே, பிகாஸ் இங்கே எழுதுகிற பாருங்கள், 2 3 4. 2ங்கிறது பிக்கு, 3C, 4 டிக்குனா 1 என்னவாக தான் இருக்கும், ஏவாக தான் இருக்கும். தட்ஸ் ஆல். ஸோ வெரி சிம்பிள் கொஷின். ஓகே, ஜஸ்ட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, கொடுத்த கொஷனில் இங்கே டிவிஷன் சிம்பிள் இருக்குது, இங்கே டிவிஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க நியூமரேட்டர் டினாமினேட்டர். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த 2 டிவிஷன் 3 2/3 எழுதுங்க. டக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக வேல்யூஸ் அசைன் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல்.